வணக்கம், நான் உங்கள் டிகே ஃபேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் இன்றைக்கி என்ன மெட்டீரியல், ஆரி மெட்டீரியல் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மிரர். இது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அந்த மிரர் தெரியுதா? பேப்பர் மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரம் வந்து அந்த ஷைனிங்லாம் போகாது. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரிஜினல் மிரர். இப்படி எடுத்து பார்த்தோன்னா நம்ம முகம் தெரியும். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இது ஸ்கொயர் ஷேப்பும் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பும் இருக்குது. அந்த சர்க்கிள் வந்து காலி ஆகிடுச்சு. ஆல்ரெடி மிரர் ஒர்க் வச்சு ஒரு ப்ளவுஸ் போட்டிருந்தேன், அதனால் அது காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜரி த்ரெட்டு. ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஜரி வந்து தயால்ஜி வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து மம்தா வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்ல டார்க்காகவும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த த்ரெட்டு பாருங்களேன், த்ரெட்டு வந்து நல்லா நைஸாகவும் இருக்கும், நல்ல டார்க்காக இருக்குது. எனக்கு வந்து இந்த மம்தா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இப்போ வந்து நான் மம்தாவை தான் ஃபாலோ பண்ணுறேன். காப்பர்லேயும் வந்து மம்தா தான். சில்வர் வந்து இன்னும் நான் யூஸ் பண்ணலை, கோல்டும் காப்பரும் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து சுகர் பீட்ஸ். இது வந்து பாண்டியன் ஸ்டோர், டி நகரில் வாங்கினேன். இந்த பாக்கெட் யூஸ் பண்ணலை, ஆனால் ரொம்ப ஹோல் வந்து சின்னதாக இருந்தது, நீடல்களே போகலை, யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இல்லை. அடுத்தது வந்து இது ஏஸ்டார் பிராண்டு தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏஸ்டார் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது, இது காலி ஆயிடுச்சு பாக்கெட்டு. இப்போ வந்து ஏஸ்டார் வந்து பாக்கெட்டை வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க, ஆனால் பீட்ஸும் நல்லா இருக்குது. இதுவும் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ யூஸ் பண்ணுற ஏஸ்டார் வந்து இதுதான். நான் யூஸ் பண்ணுற சுகர் பீட்ஸ் எல்லாமே ஏஸ்டார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 3 கோல்டு கலரு. அடுத்து வந்து காப்பர். இதுவும் வந்து ஏஸ்டார் பிராண்டு தான், காப்பர். அடுத்து வந்து மெஹந்தி கலர், இதுவும் ஏஸ்டார் தான். சில்வரில் கொஞ்சம் போல் இருக்குது சுகர் பீடு, அது வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான், பாக்கெட்டாக வாங்கலை, லூஸில் தான் ஒரு 100 கிராம்ஸ் வாங்கினேன், அது காலி ஆயிடுச்சு. ஜரி த்ரெட்டில் கலர்ஸ் இதெல்லாம், இதுவும் காலி ஆயிடுச்சு எல்லாமே. இதுவும் தயால்ஜி பிராண்டு தான். கலர்ஸ் மெரூன், ப்ளூ, இன்னும் 2-3 கலர்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. அடுத்தது சில்வர் சுகர் பீட்ஸ். 100 கிராம்ஸ் தான் வாங்கினேன், இங்கே லோக்கலில் தான் வாங்கினேன், யூஸ் பண்ணது போக மிச்சம் இவ்வளோ தான். அடுத்து சில்வரில் வந்து 2mm பீட்ஸு, ஒரு பஞ்சு தான் வாங்கினேன், தேவையில்லாமல் இருந்தது. அடுத்து சில்வர் டியூப் பீடு, இது ஒரு 50 கிராம் வாங்கினேன், காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் போல் இருக்குது. அடுத்து ஒயிட் கலெக்ஷன், ஒயிட்டில் பாருங்கள் ரைஸ் பீடு. அடுத்து 2mm இருக்குது, ஒயிட்டில் வந்து 2mm பீட்ஸ். இது வந்து சாண்டல், கொஞ்சம் மிக்சடு சாண்டலு. இது வந்து 3mm, ஒயிட்டில் வந்து 3mm இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒயிட்டில் வந்து இந்த பேர்ல் பீட்ஸ் ஹேங்கிங்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலெக்ஷன் வந்து இவ்வளோ தான். அடுத்து பார்க்க போகிறது வந்து கோல்டு கலெக்ஷன் தான். கோல்டுலேயே வந்து பிளாஸ்டிக் பீட்ஸு. இது பாருங்கள், இது கோல்டில் வந்து நல்ல ப்ரைட் கோல்டு. இது வந்து 2mm பீட்ஸு. இது பாருங்கள், கோல்டுலேயே தான், இதுவும் பிரைட் கோல்டு தான். இது வந்து 3mm பீட்ஸு. இது பாருங்கள், இதுக்கிட்ட நல்ல பிரைட் கோல்டுலேயே 4mm. இது பாருங்கள், இது வந்து டல் கோல்டு, இது காலி ஆயிடுச்சு, இது அதிகமாக யூஸ் பண்ணலை. டல் கோல்டில் 2mm மட்டும் இருக்குது. இது ஒரு நீடில் குத்திட்டு இருக்குது. அடுத்து கோல்டுலேயே வந்து இது வந்து ரைஸ் பீடு. இது பார்க்கறதுக்கு ரைஸ் மாதிரி இருக்கும், ரைஸ் பீட்ஸு. அடுத்து வந்து ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, கோல்டு தான் இதுவும். இது பாருங்களேன், கோல்டு பீட்லேயே ரைஸ் பீட்ஸ் கிடையாது, வீட் பீட்ஸு. இது பாருங்களேன், நல்லா பாருங்களேன், அப்படியே பேட் ஆயிடுச்சு. இது நான் யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கினதுலேருந்து அப்படியே பேக்கிங்லேயே தான் இருக்குது. 1 இயர் ஆயிடுச்சு. இது டி நகர் பாண்டியனில் வாங்கினேன், யூஸ் பண்ணவே இல்லை. அது வாங்கின பிறகு கொஞ்ச நாளில் இப்படி எடுத்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி பேடாக இருந்தது.
சரி வேண்டான்னு வச்சாச்சு. அது 1 இயர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி போல் இருக்குது. அடுத்ததாக வந்து கோல்டில் ஜர்கான் ஸ்டோன் இருக்கும்ல, அந்த ஜர்கான் ஸ்டோனோட பேஸ் இது. இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து அந்த ஸ்டோனை வச்சு பேஸ்ட் பண்ணணும். இது சில்வர்லேயும் ஜர்கான் ஸ்டோனோட பேஸ் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் டப்பாவில் கொட்டி கொட்டி இருக்கும். இது வந்து சில்வரில் வந்து ஜர்கான் ஸ்டோன் அந்த ஸ்டோனோட பேஸு. இது வந்து டேரெக்டாக ஸ்டோன் மாதிரியே இருக்கும். பாருங்களேன், எனக்கு காலியாக போயிடுச்சு. இது நல்லா மினுப்பாக இருக்கும். இது வந்து பேஸ் வைக்காமலே டேரெக்டாக வச்சுக்கலாம். தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஜர்தோசி பாருங்கள். இதை வந்து கோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல பளபளப்பாக மினுன்னு இருக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பாருங்கள், இது ஜர்தோசி. இது ஒரு டைப்பு. இது நல்லா நைஸாக இருக்கும். இது வந்து ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கலர்ஸில் பாருங்கள், இது பிங்க் கலரு, இது க்ரீனு, இது ஆரஞ்சு. இது ஒரு டைப் ஆஃப் ஜர்தோசி. இது வந்து மெஹந்தி கலரு. அப்புறம் 2-3 கலர் வந்து காலி ஆயிடுச்சு. நிறைய யூஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து எனக்காக வாங்கினது, கஸ்டமருக்காக வாங்கலை. என்னோடய ப்ளவுஸை டிசைன் பண்ணுறதுக்காக நான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து காப்பரில் வந்து சுகர் பீட் பார்த்தோம். அடுத்து வந்து காப்பரில் வந்து இது 2mm பீடு. இது நல்லா வாங்கினோடனே நல்லா மணமாக இருந்தது, நல்லா இருக்குது. ஆனால் இது காப்பர் அவ்வளோவா யூஸ் பண்ணவே இல்லை. நான் வாங்கினதுலேருந்து அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் தான் யூஸ் பண்ணேன். காப்பர்லேயே 3mm பீடு. இது பாருங்களேன், இந்த பீட்ஸ் எல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு மாதிரி குட் ஸ்மெல் வரும் இதில். இதெல்லாம் வந்து பாரிஸில் வாங்கினேன் நான். இது வந்து டி நகரில் வாங்கினேன். இது ஒரு காப்பர் தான், அது ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்கும். ஹாஃப் பீடு. இது ஹாஃப் சைஸாக இருக்கும். ஒரு பீடை 2ஆக கட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்க்க போகிறது வந்து சீக்வென்ஸ் ஜமிக்கி சொல்லுவோம்ல. இந்த பாருங்கள், இது கோல்டு கலர். இது மட்டும்தான் நான் வாங்கினது. இது காலி ஆயிடுச்சு. இது நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து நான் வாங்கலை, எங்கள் அத்தை பொண்ணு எனக்காக கொடுத்தா. இது நல்லா நிறைய மல்டி கலர்ஸில் இருக்கும். அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. க்ரீனு, ஆரஞ்சு, கொஞ்சம் கொட்டிருச்சு. இதில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் ஒரு ஆரஞ்சு, லெமன் எல்லோ மாதிரி. அடுத்து கோல்டு, ப்ளூ கலர். இது கூட நான் வாங்கினேன். அந்த கோல்டும் இந்த ப்ளூ தான் நான் வாங்கினது. இன்னும் நிறைய இருக்குது சீக்வென்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் சீக்வென்ஸு. ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். அந்த ஒயிட்டில் வந்து ஃப்ளவர் ஷேப் மாதிரியே ஒரு ப்ளூ. அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது வந்து இது வந்து லட்சுமி காயின். வாங்கினதுலேருந்து இன்னும் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஸ்டோன் பார்க்க போகிறோம். ஸ்டோன் வந்து நம்ம க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டோனு. இது வந்து ப்ளூ கலரு. அடுத்து இது வந்து ஐ ஷேப் ஸ்டோனு. அடுத்து வந்து இது ஸ்மால் சைஸில் சர்க்கிள், க்ரீன் கலர் சர்க்கிள். அடுத்து ப்ளூ, க்ரீனு, அதுலேயே கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசு. இது வந்து நம்ம திலகம் ஷேப்பில் ஒரு ஆரஞ்சு கலர். இது வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இதில் ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் திலகம் ஸ்டோனு தான். நல்லா ஷைனிங்காக இருக்கும். திலகம் ஸ்டோன்லேயே பிங்க் கலரு. இது வந்து பிங்க் கலர் ஸ்டோனு. இதுவும் பாண்டியனில் தான் வாங்கினேன். அப்படியே இருக்குது, எப்படி வாங்கினோன்னா அதே மாதிரி இருக்குது. இது கூட அங்கே தான் வாங்கினேன். இது வந்து நல்ல பெரிய சைஸ், புட்டாஸ் அந்த மாதிரி இப்போ மேக் பண்ணலாம். ஒரு மாதிரி டைமண்ட் மாதிரி ஷேப்பாக இருக்கும். இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், இல்லை நம்ம பேஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஆப்ஷனல் இருக்குது. இது வந்து கோல்டு கலரில் திலகம் ஸ்டோன், கொஞ்சம் பெரிய சைஸு. இது ப்ளூ தான், ப்ளூலேயே வந்து மை ப்ளூ.
இது வந்து ஸ்கை ப்ளூ மாதிரி ரெண்டும் சேம். அடுத்து ஸ்மால் சைஸில் வந்து ஒரு மெரூன் கலர். இது ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. ஒரு பேக்கெட் வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுலேயே வந்து க்ரீன் இருக்கும். இதே சைஸ் தான், க்ரீன் கலர். இதெல்லாம் பாரிஸில் வாங்கினது. அப்புறம் இதை விட ஒயிட் கலரில் வெரி வெரி ஸ்மால் சைஸில் இருக்கும் ஒயிட். இது சூப்பராக இருக்கும், ஹோல் மாதிரி இருக்கும். இது வந்து பேஸ்ட் பண்ண மட்டும்தான் முடியும், ஸ்டிச் பண்ண முடியாது. அடுத்தது வந்து இது க்ரீன்லேயே ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், சின்னதாக. இதெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ண மட்டும்தான் முடியும். இது வந்து ஃப்ளவர் ஷேப், ஃப்ளவர் தான். இது ஸ்டிச் பண்ணிக்கலாம், பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே ஃப்ளவர் தான், ஃப்ளவர் ஷேப். இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஒட்டிக்கலாம். அப்படின்னா ஒட்டிக்கலாம். இதுவுமே வந்து 2 டைப்பாக யூஸ் பண்ணலாம். அடுத்து இது சீக்வென்ஸில் காட்டலை, கோல்டுலேயே ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்கும். இந்த சீக்வென்ஸ் நல்லாயிருக்கும். இது வச்சு ஒரு ப்ளவுஸ் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. நல்ல ஷைனிங்காக இருக்கும் இந்த சீக்வென்ஸ். இந்த ஸ்டோன் பாருங்கள், இது வந்து சில்வரில் ஒட்டுற ஸ்டோனு. இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். வாங்கும்போது நல்லா பளபளப்பாக இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் நாள் ஆனிச்சுன்னா ஒரு மாதிரி டல்லாக ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் ஓப்பனே பண்ணலை. இப்போ தான் எடுத்து பார்க்குறேன். ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கட் பீடும் சுகர் பீடும், கிளாஸ் பீடில் பார்க்க போகிறோம். கட் பீடும் சுகர் பீடும் கிளாஸில் பாருங்களேன். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாக்கெட்ஸு, 10 கிராம்ஸு 50 கிராம்ஸ் அந்த மாதிரி லூஸில் வாங்கினது. இது பாருங்களேன் கட் பீடு. இந்த பிங்க்கை பாருங்கள், இந்த பிங்க் வந்து சுகர் பீடு. இது வந்து கட் பீடு, கோல்டும் சுகரும் கலந்தது, சும்மா கொஞ்சம் போல். இதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது. இது ஒரு 50 கிராம் வாங்கினேன், யூஸ் பண்ணிட்டேன். சுகர் பீட்லேயே கிளாஸ் பீடு. இது க்ரீன் கலர். இது பாருங்கள், இது வந்து டியூ பீடு, ஹேங்கிங்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இது இன்னும் நான் யூஸ் பண்ணலை. ஒரே ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு 10 இது போட்டேன், அப்படியே வச்சுருக்கிறேன். இது ஆரஞ்சு கலரில் கிளாஸ் பீடு. இது கிளாஸ்லேயே சுகர் பீடு பர்பிளில். இதெல்லாம் வந்து நான் லூஸில் வாங்கினது. இது பாருங்கள், இது வந்து ஒரு பாக்கெட்டில் கொட்டினதை அள்ளி இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த கோல்டு தான் நான் ஃபஸ்ட்டு கட் பீட்லேயே ஃபஸ்ட்டு வாங்கின கோல்டு பீடு தான். சூப்பர். இது ஒரு 100 கிராம்ஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் அப்படியே இருக்குது கலரு. இது வந்து சரவணாவில் தான் வாங்கினேன். சரவணாவில் இல்லை, சாரி, பாண்டியனில் வாங்கினேன். அப்படியே இருக்குது பாருங்கள். இது நல்லா இருக்குது. இது ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இது வாங்கி. யூஸ் பண்ணிவிட்டு நானே மறந்துட்டேன் இது இருந்ததை. இப்போ தான் பார்க்குறேன், கலர் அப்படியே இருக்குது. அடுத்து வந்து இது வந்து க்ரீன் கலர் கட் பீடு தான் பாருங்கள். இது வந்து பாரிஸில் வாங்கினேன். இதுவும் வாங்கி ஒரு வருஷம் இருக்கும். அப்படியே இருக்குது கலர். டப்பாவில் கொட்டி அப்படியே மூடி வச்சுட்டேன், கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. இதுவும் அப்படி தான் வாங்கினேன், ஒரு 100 கிராம்ஸ் தான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து லூஸில் வாங்கினது. இப்போ வந்து பல்காக வாங்கினேன், ஒரு பாக்கெட்டாக. அதை காட்டுறேன், அடுத்து பார்க்கலாம். இது பாருங்கள், இது பாரிஸில் வாங்கினது பேக்கெட், அப்படியே கோல்டு கலரு கட் பீடு. அடுத்தது பாருங்கள், இது வந்து சுகர் பீடு தான், கிளாஸ் பீடு, க்ரீன் கலர், லைட் க்ரீன். இதுவும் அப்படியே பாக்கெட்டாக தான் வாங்கினது. இது எல்லாமே A-ஸ்டார் ஃப்ராண்டு தான். அடுத்து வந்து கட் பீட்லேயே பாருங்கள், இது கிளாஸில் கட் பீடு. கட் பீட்னால் பீட்ஸ் கட் பண்ணி அப்படியே கட்டிங்காக இருக்கும். சுகர் பீட்னால் அப்படியே இண்டிவிஜுவலாக தனித்தனியாகவே கிரியேட் ஆனது மாதிரியே இருக்கும். இது வந்து ப்ளூ. இது பாருங்களேன், இது வந்து க்ரீனு. இதெல்லாம் அப்படியே பல்காக வாங்கினது, பாக்கெட்டாக. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து த்ரெட்லேயே 2 இருக்குது. ஒன்று ஜரி த்ரெட்டு, இன்னொன்று வந்து சில்க் த்ரெட்டு. ஜரி த்ரெட்டு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது வந்து சில்க் த்ரெட்டு. இது நல்லா நைஸாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு பெல் யூஸ் பண்ணேன். பெல் வந்து டி நகரில் வாங்கினது. இப்போ வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து பாரிஸில் வாங்கினது. இது என்னோடய த்ரெட் கலெக்ஷன்ஸு. சில இதெல்லாம் காலி ஆகிடுச்சு நிறைய.
வாங்கணும் இன்னும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நீடில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோன்ஸு. இது பாருங்கள், இது வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப கலெக்ஷன் கம்மி தான். இது பாருங்களேன், குந்தன் ஸ்டோன்லேயே வந்து ஸ்கொயர் ஷேப்பு. இதில் நிறைய வாங்கியிருந்தேன், 200 கிராம்ஸ் வாங்கியிருந்தேன், காலி ஆயிடுச்சு. குந்தன் ஸ்டோன்லேயே வந்து இது வந்து சர்க்கிள் ஷேப்பு, இது அப்படி தான் நிறைய வாங்கியிருந்தேன், காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ ஷேப், இது 100 கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இது இந்த பேங்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணதில் காலி ஆயிடுச்சு. அதிலே வந்து ஸ்கொயர்லேயே வந்து ஸ்மால் சைஸு ஃபிட்டிங் ஸ்டோன், குந்தன்லேயே ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு. இது வந்து அதை விட சின்ன சைஸு, இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. இது ஒரு 5 சைஸ் கொடுத்துருந்தாங்க. இது ட்ரையாங்கிள். அடுத்து வந்து ஸ்டோன் செயின், இது தான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். சில்வர் ஒயிட் கலரு, கோல்டு கலரு எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 மீட்டர் தான் இருக்குது. அடுத்து பார்க்குறது வந்து ஜர்கான் ஸ்டோனு. ஆல்ரெடி ஒரு பேஸ் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன் பாருங்கள். அந்த பேஸை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே கம் வச்சு இந்த ஸ்டோன் வைக்கணும். இதுவும் காலி ஆயிடுச்சு. இது ஒரு 200 கிராம்ஸ்க்கு மேலேயே வாங்கியிருந்தேன். ஒரு பாக்கெட்டு கொஞ்சம் போல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நீடில் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். நீடில் பாருங்கள், டுலிப் பிராண்டு. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் வந்து டுலிப் பிராண்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. டுலிப்பில் வந்து 2 சைஸ் இருக்கும். இது வந்து 23 பாருங்களேன், நைஸாக இருக்கும். பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து அதிலே தான் டுலிப் பிராண்ட்லேயே பாருங்களேன், 10 நம்பர் 10ங்கிறது வந்து ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, இது 2க்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 நீடில் இருந்தாமே போதும், நம்ம எல்லாமே கற்றுக்கலாம். ஆனால் ஸ்பீடாக போட முடியாது, கற்றுக்கிடலாம். ஸ்பீடாக வரணும், நம்ம ப்ரொஃபஷனாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீடில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உட் போட்ட நீடில்ஸு. இது வந்து ஸ்டீல் நீடில்ஸு. இது வந்து ஸ்டீலில் இருக்கும், வழுக்கும் அப்படிங்கிறதுக்காக நூல் சுற்றி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நூல் சுற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஒர்க் பண்ணும்போது, ரொட்டேட் பண்ணும்போது நல்ல ஸ்பீடு கிடைக்கும். நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் நீடில் நீங்கள் வாங்கிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஜர்தோசி எல்லாம் வந்து கையில் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஹோல் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். சுகர் பீட் யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீடில்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணுறோம். நீடில்ஸ் கலெக்ஷன் அவ்வளோதான். நிறைய நீடில்ஸ் வந்து உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி நீடில்ஸ் வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். இதை பிடுங்கிட்டு வந்துடும். அப்புறம் நீடில்ஸ் வாங்கும்போது நம்ம எப்படி செக் பண்ணி வாங்கணும்னா, இந்த எட்ஜ் இருக்குது பாருங்களேன், இது நல்லா ஷார்ப்பாக ஒரு மாதிரி பென் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி வாங்கணும். என்கிட்ட இருக்கிற நீடில்ஸ் கலெக்ஷன் இது தான். அப்புறம் இது என்ன அப்படின்னா, ஸ்டோனை இப்படி எடுத்து இப்படி பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இது உங்களுக்கு தெரியும், கட்டர், ஸ்கேலு. இது வந்து ஃப்ரெஞ்ச் கர்வு, நம்ம மெஷர்மெண்ட் வரைகிறோம்ல, அதுக்காக அந்த ஆர்ம் ஹோல் பெண்டெல்லாம் வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ். அப்புறம் கட்டர், சிசர், டேப். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஆரி ஸ்டாண்டு. இதுதான் என்னோடய ஆரி ஸ்டாண்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆரி ஃப்ரேம் ஒரு 2-3 ஃப்ரேம் வச்சுருக்கேன், அதை தேடி எடுக்கணும். இப்போ இந்த ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஆரி மெட்டீரியல்ஸு. தேங்க்யூ.